மனுக்குலத்தின் மீது அன்பு கொண்டு தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு அனுப்பி தந்த பிதாவாகிய கடவுளவிருந்தும் நம்மேல் கொண்ட அன்பு நிமித்தமாகவே தன்னை சிலுவையிலே தியாகம் செய்த சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த அருமை இரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் அன்பை வெளிப்படுத்தி வாழ்வதற்கு நம்மை சக்திப்படுத்துகின்ற தூய ஆவியானவரிடமிருந்து கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி லேவியராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9 முதல் 18 முடியுள்ள வசனங்கள். லேவியராகமம் 19 9 முதல் 18. அதுல 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, இந்த அற்புதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இம்மட்டும் அன்பின் தெய்வமாகிய உம்மை நாங்கள் போற்றி பாட ஆராதித்து மகிழ ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதோ இந்த தருணத்திலே உம்முடைய ஆற்றல் மிகுந்த வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். எங்களோடு பேசு சுவாமி. உம்முடைய வார்த்தையினால் தொடப்பட்ட மக்களாய், அன்பின் வலிமையை உணர்ந்தவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை புரியும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகர் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்போது உங்களுடைய கரங்களிலே ஒரு பேப்பரையும் பேனாவையும் தந்து அன்பை பற்றி ஒரு 10 வரிகள் எழுதுங்கள் என்று சொன்னால் 10 வரிகள் என்ன, 50 வரிகளே நாம் எழுதிவிடுவோம். அன்பு என்று சொன்னால் நமக்கு அத்துப்படி. அன்பை பற்றி கேட்காத பிரசங்கம் இல்லை. அன்பை குறித்து நாம் போதிக்காத போதனை இல்லை. பிறருக்கு அட்வைஸ் பண்ணுவதில் அன்பா இருக்கணும் அப்படி என்று சொல்லுவது மிக எளிதாக நாம் போதித்து கடந்து சென்று விடுகிறோம். ஆனால் அதை நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப்ல வெளிப்படுத்த முயற்சிக்கும் போதுதான் அங்கேதான் சிக்கல்கள் இருக்கின்றன. மார்ட்டின் லூத்தர் கிங் அமெரிக்க தேசத்து கருப்பின மக்களுக்காக குரல் கொடுத்தவர்.
கருப்பின மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரே காரணத்துக்காக சுட்டுக் கொல்லப்பட்டவர். ஒரு பேப்டிஸ்ட் திருச்சபையினுடைய போதகர். உண்மையாகவே வெள்ளைக்காரர், அங்கே கருப்பனும் வெள்ளையினும் அந்த பிரச்சனை தான். ஒரு வெள்ளைக்காரர் ரொம்ப வெறுப்பை ஏற்படுத்தி கொண்டே இருந்தார். மார்ட்டின் லூத்தரை தன்னுடைய பேச்சில, செயலில, எதுக்கெடுத்தாலும் மார்ட்டின் லூத்தரை நோகடித்துக் கொண்டே இருந்தார். ஏனென்று சொன்னால், மார்ட்டின் லூத்தர் கிங், நான் அந்த மார்ட்டின் லூத்தரை சொல்லவில்லை, மார்ட்டின் லூத்தர் கிங், மார்ட்டின் லூத்தர் கிங்கை நோகடித்துக் கொண்டே இருந்தார். ஒரு நாள் அவ்வாறு நோகடித்துக் கொண்டிருந்த அந்த வெள்ளைக்கார மனிதனை பார்த்து மார்ட்டின் லூத்தர் கிங் சொன்னார், நண்பா, நான் சுத்தமாக இல்லை எனில் சுத்தத்தை எனக்கு கற்றுத்தா. நான் முகமலர்ச்சி அற்றிருப்பின் என்னில் புன்னகை மலரச் செய். எதிர்பார்த்த நற்பண்புகள் என்னிடத்திலே இல்லை என்று சொன்னால் எனக்கு பயிற்சி கொடு. கருப்பு நிறத்திற்காக நான் என்ன செய்ய முடியும்? நான் என்ன செய்ய முடியும்? அதை படைத்தவனிடத்திலேதான் கேட்க வேண்டும் அப்படி என்று சொன்னார். உண்மையாகவே அவருக்கு எதிராக எத்தனையோ விதமான தாக்குதல்கள். ஆனால் அவர் எடுத்த ஒரே ஆயுதம் அன்புதான். வேறொருவர் என்று சொன்னால் தன்னை நோகடித்தவர்களை ஒன்று கொண்டு விடுவார்கள், அதை ஏதாவது செய்துவிட்டு ஓடிவிடுவார்கள். ஆனால் மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்களை எதிர்க்க எடுத்துக்கொண்ட ஒரே ஆயுதம் அன்புதான். இந்த அன்பு என்ற ஆயுதத்தை கொண்டுதான் தங்களை கொடுமைப்படுத்தியவர்களை, தங்களை வேதனைப்படுத்தியவர்களை தலை குனிய வைத்தார். இன்றைக்கும் கடவுள் மோசையை கொண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த நியமங்களை தான் வாசிக்க கேட்டோம். சமூக வாழ்விலே இன்ன விதமாக இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று விதித்த காரியங்களை தான் நாம் பழைய ஏற்பாட்டு பகுதியிலே வாசிக்க கேட்டோம். ரத்தின சுருக்கமாகத்தான் இந்த 18வது வசனத்தின் 2வது பகுதியை உங்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். அதான் ஏற்கனவே சொன்னேன். அன்பை பற்றி பேசுவது எளிதாக பேசிவிடுகிறோம். என்ன அன்பை தெரியாதா? அன்பு காட்டணும், எல்லாரிடத்தில் அன்பு காட்டணும். ஆனால் உண்மையாகவே வாழ்க்கையின் யதார்த்தத்திலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? அதான் பேசுவதும் போதிப்பதும், அன்பை பற்றி போதிப்பதெல்லாம் மிக மிக எளிதானது. அப்போ நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்களிலும் அன்பின் வெளிப்பாடு திகழ வேண்டும். அதான் உண்மையான அன்பு. அன்பை பற்றி பேசுவதல்ல, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அன்பு வெளிப்பட வேண்டும். அது எந்தெந்த செயல்பாடுகளிலே அன்பு வெளிப்பட வேண்டும் என்பதை தான் இந்த 9வது வசனத்திலிருந்து நாம் மிக அருமையாக வாசிக்க கேட்டோம். ஆகையினால் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லுவதற்கு போதிய நேரம் இல்லை. ஆகவே இன்றைக்கு நாம் எந்தெந்த காரியங்களிலே அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பது 3 காரியங்கள், இந்த வசனங்களில் இருந்து 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக தொட்டு வைத்து இந்த நாளின் இறை செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசிக்கின்றேன். முதல் காரியம், 9வது வசனமும் 10வது வசனத்தையும் ஒருவர் வாசிங்கள். நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும் போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும்
சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் உன் திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிறேன் பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். தேவையிலே இருக்கிற மக்களுடைய தேவையை அறிந்து அதை சந்திப்பதிலே உன்னுடைய அன்பை வெளிப்படுத்து. அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் 2 காரியங்களை மோசைக்கு வெளிப்படுத்துகிறார். என்னன்னு சொன்னா, வயலை அறுக்கின்ற போது வயலின் ஓரத்தை சேர்த்து நீ என்ன செய்யாத, அறுக்காத, அறுவடை செய்யாதே. அதே போல கீழே விழுந்து கிடக்கிறதையும் நீ என்ன செய்யாதே, பொறுக்காதே. அதே போலதான் திராட்சை பழங்களை அறுவடை செய்கின்ற போது கீழே கிடப்பதெல்லாவற்றையும் என்ன செய்யாத, நீ பொறுக்காதே, விட்டுவிடு. ஓரத்தில் இருப்பதையும் நீ விட்டுவிடு. யாருக்காக, எதற்காக என்று சொன்னால், யாருக்காக? ஏழை எளிய மக்களுக்காக. அதான் உண்மையான அன்பு. சிலரை குறித்து சொல்லுவார்கள், தன்னுடைய எச்சில் கரத்தை கொண்டு காக்காவை கூட என்ன செய்ய மாட்டான், விரட்ட மாட்டான். ஏன் எச்சில் காக்க கையை கொண்டு விரட்ட மாட்டான்? கையில இருக்கிற உணவுப் பொருள் என்ன செய்துடும், விளந்து விடும். அது எதை சாப்பிட்டுடும், காக்கா சாப்பிட்டு விடும். அவர் கஞ்சத்தனமா இருக்கிற மனுஷனை குறித்து சொல்லுவதற்கு இந்த பழமொழியை பயன்படுத்துகிறார். ஆண்டவர் எப்படி கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. நீ என்ன செய், எல்லாத்தையும் சேர்த்து தீர்த்து அறுத்து அறுவடை செய்யாதே, விட்டுவிடு. என்னுடைய சிறு பருவத்திலே நான் வயல் அந்த பகுதிகளிலே, நான் இருந்த இடங்களிலே வயல்களை அறுவடை செய்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அறுவடை செய்து எடுத்து சென்ற பிற்பாடு அதிலே கீழே அப்படியே விழுந்து கிடக்கிற நெற்கதிர்களை பொறுக்குவதற்கென்றே மக்கள் என்ன செய்வார்கள், மக்கள் பொறுக்குவதற்கென்றே வருவார்கள். ஆகையினாலே தான் கடவுள் சொல்லுகிறார், அதை விட்டுவிடு. பாருங்க, ரூத் பாருங்க, மோவாப் தேசத்திலிருந்து நகோமியும் ரூத்துமாய் வெறுங்கையோடு எங்கே வருகிறார்கள், பெத்லகேமுக்கு வருகிறார்கள். அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லை, என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்ற தருணத்திலே தான் ரூத் சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? நான் வயல்வெளிக்கு போறேன், அறுவடை செய்கிறவர்கள் பின்னாடி போறேன், கீழே விழுகிறதை என்ன செய்து கொண்டு வருகிறேன், நான் பொறுக்கி கொண்டு வருகிறேன். பாருங்க, இது அன்றைக்கு லேவியராகமத்திலே சொல்லப்பட்ட அதே நியமத்தை இஸ்ரேல் மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில காலகாலமாக நிறைவேற்றி வந்தார்கள். அதான் ரூத் புஸ்தகம் மிக அருமையாக சொல்லுகிறது. ரூத் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். கீழே விழுந்ததை எல்லாவற்றையும் என்ன செய்தாள், பொறுக்கினாள். அப்போ இந்த மாறுபட்ட தேவையில் இருக்கிற உண்மையான அன்பு இருக்கிறவன் இந்த மாறுபட்ட காரியங்களிலே கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்வான். அதான் உண்மையான அன்பினுடைய வெளிப்பாடு. அது அன்பு இருக்கிறவர்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். உதாரணத்தை சொல்ல போனா, நம்ம வீட்டுல பழைய பேப்பர்லாம் இருக்கும் பாருங்க, பழைய பேப்பர், இரும்பு துண்டு, அந்த வேஸ்டுகள் எல்லாம் கிடக்கும். அதை வாங்குவதற்கு யார் வருவா? ஆக்கரை கடைக்காரர் வருவார். சிலர் சரி தருகிறதை வாங்கி கொண்டு என்ன செய்வார்கள், அவர் கொஞ்சம் நொடியோடு ஒரு தள்ளுவண்டியில் வருவாங்க, இல்லைன்னா சைக்கிள்ல வருவாங்க, கொஞ்சம் நொடியோடு வருவார்கள். சிலர் முன்னும் பின்னும் பார்க்கறது இல்லை, சரி பாவம் அவர் பிழைச்சி போட்டு அப்படின்னு சொல்லி அப்படியே கேட்டு கொடுத்து விடுவார்கள். சிலர் என்ன செய்வார்கள்,
கிலோ எத்தனை ரூபாய் அப்படின்னு கேட்பார்கள். ₹1 குறைவாக இருந்தது என்று சொன்னால் இவனுகிட்ட ஏன் கொடுக்கணும்? நமக்கு எங்க கொண்டு கொடுத்துருவோம்? கடையில கொண்டு கொடுத்தா ஒரு 10 கிலோ என்று சொன்னால் என்ன எத்தனை ரூபாய் கிடைக்கும்? ₹10 கிடைக்கும். நாக்கரி கடையை வைத்திருக்கிறோம், பெரிய முதலாளி ஆயிருப்போம். ஆனால் இந்த வீடு தேடி வருகிறார்களே, இவர்களுக்கு கிடைக்கிறது அன்றாடம் காட்சிகள். அதுல கிடைக்கிற வருமானத்தை கொண்டுதான் வயிற்றை என்ன செய்ய வேண்டும்? நிரப்ப வேண்டும். அதான் கடவுள் சொல்லுகிறார், இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள்ல முன்னும் பண்ணி யோசிக்காத, பக்குவமாய் நடந்து கொள். அதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு. அன்பினுடைய வெளிப்பாடு. நான் இதை செய்யாமல் பார்க்கிற பார்வையிலேயே தெரிகிறது அவன் ஒரு பரம ஏழை, கஞ்சிக்கு வழி இல்லாதவன் அப்படி என்று தெரிகிறது. அப்படி தெரிந்து நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு ஒரு ₹10 லாபத்திற்காக எடுத்து நாம் செல்லுவோம் என்று சொன்னால், தொலைவில் இருக்கிற கடைக்கு எடுத்து செல்வோம் என்று சொன்னால், உண்மையான அன்பு நம்மிடத்திலே இல்லை. அதான் கடவுள் எதிர்பார்க்கிறார். எப்பா நீ அன்பு கூர். எப்படி அன்பு கூர்? என்ன சொல்லுகிறார்? உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. எப்போது என்னுடைய தேவைக்கு ஒரு ₹10 கிடைக்கும்னு நினைக்கிறேனோ, அதே போல என்னை நாடி வருகிறவனுக்கும் ₹10 கிடைக்கணும்னு நினைச்சிக்க வேண்டும், நினைக்க வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு. இன்னைக்கு நற்செய்தி பகுதியிலே அருமையான ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம் அல்லவா? ஒரு நியாய சாஸ்திரி கேட்கிறான். என்ன கேட்கிறான்? எனக்கு பிறன் யார்? ஏன்னா நான் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்கிறேன். எப்ப நீ உன் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் மனதோடும் அன்பு கூறுவாயாக. அவன் சொல்றான், நான் அன்பு கூறுகிறேன் அப்படி என்று சொல்லுகிறான். அடுத்து சொல்றான், அப்படியே செய். எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஒரு நிகழ்வை சொல்லுகிறார். அதான் நல்ல சமாரியன். பாருங்க, ஒருவன் திருடன் கையில அகப்பட்டு குற்றுயிருமாய் கொலையுயிருமாய் கிடக்கிறான். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். ஆனா அதை யார் யார் பார்க்கிறார்கள்? ஒரு ஆசாரியன் பார்க்கிறான், ஒரு லேவியன் பார்க்கிறான். யாருமே உதவி செய்யவில்லை. ஆனால் சமூகத்திலே கடைநிலையிலே வெறுக்கப்பட்ட தள்ளப்பட்ட நிலையிலே இருந்த ஒரு சமூகத்து மனிதன், சமாரியாவை சேர்ந்த ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? அவனுக்கு உதவி செய்கின்றான். தன்னுடைய காசை எடுத்து கொடுத்து சத்திரத்திலே அவனை பார்த்து கொள்ளுங்கள், இதை விட வேறு ஏதாவது நீங்கள் அதிகமாய் செலவழித்தீர்கள் என்று சொன்னா அதை நான் வந்து தருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆகையினாலேதான் இன்றைக்கும் அவர் நினைவு கூறப்படுகிறார். பெயரில் ஒரு சமாரியனாயிருந்தபடியினால் அன்றைக்கு பெயர் எழுதாம விட்டு விட்டார்கள். ஆனால் அவர் இன்றைக்கு என்னவென்று அறியப்படுகிறார்? குட் சமாரிட்டன். குட் சமாரிட்டன். மக்களுடைய தேவையை அறிந்து உணர்ந்து செயல்படுகின்ற ஒரு அனுபவம். அதான் அன்னை தெரசா ஒரு முறை சாக கிடந்த ஒரு மனிதனை ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்க்கிறான். அவன் கிட்டத்தட்ட மரண தருவாயில் இருக்கிறான். அப்போது மதர் தெரசா சொல்லுகிறார்கள், எவ்வளவு உயர்ந்த மருந்தை இன்ஜெக்ஷனை போட முடியுமோ அந்த அளவுக்கு இதை போடுங்க, நீங்க காசை பற்றி எல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுகிறார். உடனே டாக்டர் சொல்லுகிறார், இல்ல இல்ல, இந்த மனிதன் இன்னும் சில மணி நேரத்திற்குள்ளாக மரித்து போவான். ஏன் இவனுக்கு இவ்வளவு காஸ்ட்லியான இன்ஜெக்ஷனை போட வேண்டும் அப்படி என்று மருத்துவர் கேட்கிறார். உடனே மதர் தெரசா சொன்ன மிக முக்கியமான காரியம், எப்பா நீ அவனுக்கு போடுப்பா, எவ்வளவு காஸ்ட்லியான இன்ஜெக்ஷனா இருந்தாலும் பரவாயில்ல, போடு. அவனுக்குள்ளே யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதான் மதர் தெரசாவுடைய சித்தாந்தம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் யாரை பார்த்தார்கள்? இயேசு கிறிஸ்துவை பார்த்தார்கள். ஆகையினாலே தேவையில் இருக்கிற மனிதனுக்கு நீ உதவி செய்து உண்மையான அன்பை வெளிப்படுத்துவாயாக. ஓடி போகாதே, விலகி செல்லாதே. இயன்றதை முடிந்ததை மக்களுக்கு செய்து
அவருடைய உண்மையான தெய்வீக அன்பை வெளிப்படுத்துவாயாக. அடுத்து பாருங்கள், அடுத்த இரண்டாவது காரியம், நான் சொல்ல விரும்புகின்ற இரண்டாவது காரியம் 16வது வசனம். 16வது வசனம் போதும். உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோள் சொல்லி திரியாயாக. அடுத்து சொல்லுகிறார், நீ என்ன செய்யாத, கோள் சொல்லாதே. கோள் சொல்வது என்று சொன்னால் என்ன? ஒருவரை வீழ்த்த, ஒருவருடைய நற்பெயரை டேமேஜ் பண்ண விசேஷமாய் வடிவமைக்கப்பட்ட ஒரு பேச்சு தான் என்னது? கோள் சொல்லுவது. அதான் கோளை பற்றி எவ்வாறு சித்தரிக்கப்படுகிறது என்று சொன்னால், மிக அருமையாக ஒரு ஆசிரியர் சித்தரித்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், பீரங்கியிலிருந்து வரும் குண்டுகளின் சத்தத்தை விட நான் மிகவும் கொடியவன். நான் வீடுகளை தகர்த்து, இருதயங்களை உடைத்து, வாழ்க்கையை அழிக்கிறவன். காற்றின் சிறகுகளில் பறக்கிறவன், பயணிக்கிறவன், கருணை இல்லாதவன். என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் கடலில் மணலை போலவே ஏராளமானவர்களாகவும் பெரும்பாலும் நிராபதிகளாகவும் இருக்கிறார்கள். என்னுடைய பேர் கோள் சொல்லுதல். என் அருமையா ஆசிரியர் சிந்தித்து எழுதியிருக்கிறார் பாருங்க. என்னுடைய பேர் கோள் சொல்லுதல். அப்ப நான் யாரு? நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய பேச்சு எப்படிப்பட்டது? பீரங்கியிலிருந்து வரும் குண்டுகள் சத்தத்தை விட உயர்ந்தது. நான் என்ன செய்கிறேன்? வீடுகளை தகர்க்கிறேன், இருதயங்களை உடைக்கிறேன், வாழ்க்கையை அழிக்கிறேன். இவ்வளோ பெரிய வல்லமை மிக்கதுதான் கோள் சொல்லுதல். இதன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கிராமங்களில பார்த்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் சரி, கிராமங்கள் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் நிரம்பி இருக்கிற ஒரு காரியம் கோள் சொல்லுதல். அப்போ ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கோள் சொல்லுவது என்பது கடவுளுக்கு எதிரான பாவம். கடவுளுக்கு எதிரான ஒரு பாவம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும். அதான் ஞானி சொல்லுகிறார் பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 18வது வசனம். புறம் கூறுகிறவன் மதிகேடன் அப்படி என்று சொல்லுகிறது. புறம் கூறுகிறவன் மதிகேடன் அப்படி என்று சொல்லுகிறது. அதே நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, கோள் சொல்லுகிறவன் தன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். இது குறிப்பாக பணிஸ்தலங்களில் எல்லாம் அதிகமாக நாம் பார்க்கிறோம். குடும்ப உறவுகளுக்கிடையும் அதிகமாக பார்க்கிறோம். ஒருவருடைய செல்வாக்கை அளிப்பதற்கு எதைதான் பயன்படுத்துகிறோம்? கோள் சொல்லுதல். இல்லாத புரணிகளை சொல்லி ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி ஒருவனுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனை தடுத்து அவனை மன அழுத்தத்திற்குள்ளாக்கி ஹார்ட் அட்டாக் வர செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு அநேக நேரத்தில் தள்ளுகிறோம். அதான் கோள் சொல்லுதல். கடவுள் எச்சரிக்கிறார். சங்கீதம் 101வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது, பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை நான் என்ன செய்வேன்? சங்கரிப்பேன். அப்ப உண்மையாகவே அன்புள்ளவன் என்ன செய்ய மாட்டான்? கோள் சொல்ல மாட்டான். இருக்கட்டுமே, வாழ்ந்துட்டு போட்டுமே, ஏதோ அவனுக்கு காட்டுல மழை பெய்யுது, ஏதோ அவன் அனுபவிச்சுட்டு போறான், வாழ்ந்துட்டு போட்டுமே அப்படி என்று விட்டு விடுகிறவன் தான் உண்மையாகவே அவன் மேல் அன்புள்ளவன். அன்பை வெளிப்படுத்து. தேவையற்றதை பேசி பிறருடைய மனதை நீ புண்படுத்தாதே. கோள் சொல்லாதே.
அதை ஆண்டவர் இங்கே சுட்டி காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 18வது வசனம். பழி போதும், பழிக்கு பழி வாங்காதே, பழிக்கு பழி வாங்காதே, பழிக்கு பழி வாங்காதே. இன்றைக்கு நம்மிடத்திலே இதுதான் இன்றைக்கு அதிகமாய் நிரம்பி இருக்கிறது. அவன் எனக்கு எப்பேற்பட்ட காரியத்தை செய்தான் தெரியுமா? நினைத்து பார்த்தால் நெஞ்சம் என்ன செய்கிறது? நெஞ்சு என்ன செய்கிறது? கொதிக்கிறது. அவன் எனக்கு செய்ததை நினைத்து பார்த்தால் நெஞ்சம் கொதிக்கிறது. எத்தனை தடவை என்ன முதுகுல குத்தி இருக்கிறான் தெரியுமா? என்னை எந்த அளவிற்கு அவன் வசைபாடி இருக்கிறான் தெரியுமா? ஆகையினால் அவனுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யாமல் நான் அவனை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். இங்குதாங்க உண்மையான அன்பை வெளிப்படுத்துகின்ற இடம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை போல நீ பிறனையும் என்ன செய்வாயாக, நேசி, அன்பு செய்வாயாக. உன்னை எந்த அளவுக்கு நீ அன்பு கூறுகிறாயோ அதே போல பிறனிலும் நீ என்ன செய்வாயாக, அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்கிறார். அப்ப என்னத்தான் செய்வது? என்னத்தான் செய்ய சொல்றீங்க? அதற்குத்தான் கடவுள் ஒரு வாசலை வைத்து ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அதற்கு ஒரு மருந்து வைத்திருக்கிறார். அந்த மருந்து தான் forgiveness, மன்னிப்பு. மன்னிப்பு மன்னிப்பு தான் உங்களை குணமாக்கும். மன்னிப்பு தான் உங்களை ஒப்புரவாக்கும். நீங்க நன்றாய் நினைச்சு பாருங்க, பத்திரிகைகளை பாருங்க. இந்த பழிக்கு பழி வாங்குறங்கிறது நிச்சயமாய் அதற்கு முடிவு என்பதே இருக்காது. முடிவு என்பதே இருக்காது. நாள்தோறும் அதை வேதனைப்படுத்திட்டு நம்மை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும், நம்மை குத்தி கொண்டே இருக்கும், நம்முடைய வாழ்வுக்கு ஏதாவது ஒரு குடைச்சலை கொடுத்து கொண்டே இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்துல லிங்கம் பிரபு என்ற 2 கோஷ்டிகள் நண்பர்களாயிருந்தவர் 2 பிரிவுகளாக மோதிக்கொண்டார்கள். மரணம், அந்த பகை இன்று கூட தீரவில்லை. ஏதாவது ஒரு விதத்துல புகஞ்சிட்டு தான் இருக்கு. ஒருத்தனை ஒருத்தன் என்ன செய்ய வேண்டும்? வீழ்த்த வேண்டும். அப்படிதான் இன்றைக்கு பழிக்கு பழி எப்போது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு முற்றுப்புள்ளி என்பதே கிடையாது. ஆனால் மன்னிப்பு அப்படி அல்ல, நம்மை குணப்படுத்தும், அவர்களோடு நம்மை ஒப்புரவாக இருப்பதற்கான வழியை ஏற்படுத்தும். கடந்த வாரத்தில் தான் நாம் சிந்தித்தோம் என்று நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிற வழியிலே சமாரியாவுக்கு போகிறார். சமாரியாவுக்கு போகின்ற போது அங்குள்ள மக்கள் இயேசுவை என்ன செய்கிறார்கள்? புறக்கணிக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்க ஏரியாவுக்கு நீ வந்து விடாதே அப்படி என்று சொல்லி இந்த சமாரியாவில் உள்ளவர்கள் தடை செய்கிறார்கள். எப்படி இருக்கும்? ஒரு ஏரியாவுக்குள்ள போறோம், என் ஏரியாவுக்குள்ள நீ வராத அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப காயப்படுத்துகின்ற ஒரு காரியம். அது சீடர்களையும் காயப்படுத்தியது. அதுல 2 சீடர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள். யாக்கோபும் யோவானும் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, எலியாவை போல அக்கினியை வர வைத்து இவர்கள் எல்லாரும் என்ன செய்து போடும்? அழித்து போடும். பாருங்க, எலிஷாவை பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து எப்படி சொன்னார்கள்? மொட்டத்திலையா ஏறிப்போ என்று சொன்ன உடனே அவன் சபிக்கிறான். சபிச்ச உடனே காட்டிலிருந்து கரடிகள் என்ன செய்கிறது? பீறி போடுகிறது. ஆனா அதே போலதான் இங்க இயேசுவிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்கள். உமக்கு வல்லமை இருக்கு, உமக்கு ஆற்றல் இருக்கு, எலியாவை போல வானத்திலிருந்து அக்கினியை வர செய்து இவர்களை எரித்து போடும், இவர்களை அழித்து போடும். நம்ம அங்க உள்ள ஏற்றல் இல்ல, பழிக்கு பழி வாங்கிடுவோம், ஏன் அவர்களை நாம் விட்டு வைக்க வேண்டும் அப்படி என்று சொல்ல அவர்கள் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? எப்பா, நான் வந்தது அழிப்பதற்காக இல்லை, நான் வந்தது எதற்காக வந்தேன்?
வாழ வைப்பதற்காக, ரட்சிப்பதற்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ மன்னிக்க நாம் பழக வேண்டும். இன்னைக்கு குடும்பங்களிலே சமாதானம் இல்லாமைக்கு காரணம் என்ன? குடும்பங்களிலே இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் அற்று போவதற்கான காரணம் என்ன? காரணம் என்ன? கணவன் மனைவியை பழிவாங்க துடிக்கிறான், மனைவி கணவனை பழிவாங்க துடிக்கிறான். இன்றைக்கு அதுதான் பாருங்க, எத்தனையோ கொலைகள் இப்ப பத்திரிகையில நாளுக்கு நாள நான் பார்த்துட்டே இருக்கிறோம். நீ அப்படி செய்தல்ல, நான் உன்னை எப்படி செய்கிறேன், இப்படிதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மன்னித்து பாருங்கள். அதான் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஒரு பெரிய பாடம். ஆண்டவர் சொல்லுகிறார், ரோமர் 12வது அதிகாரம் 19வது வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். சில நேரத்தில் நமக்கு எதிராக, திருச்சபைக்கு எதிராக தொடர்ந்து தொந்தரவு வரும்போது நாமே சொல்லுகிறோம், இவனுக்கு ஏதாவது பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டுதான் நமக்கு அந்த உணர்வுகள் சொல்லுகிறது. மனுஷ ரீதியான உணர்வுகள் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்ப அது உன்னுடைய வேலை அல்ல, உன்னுடைய வேலை அல்ல, அது என்னுடைய வேலை, அதை நான் பார்த்துக் கொள்ளுவேன், அதை நீ என்னிடத்திலே விட்டுவிடு. உன்னுடைய வேலை, நீ மன்னித்து விடு, மன்னித்து விடு, நீ கடந்து சொல், மீதி உள்ள காரியத்தை நான் பார்த்து விடுவேன். அப்படி என்று கடவுள் சொல்லுகிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இதுதான் உண்மையான அன்பான அன்பின் வெளிப்பாடு. நான் செய்தான், நான் திருப்பி செய்வேன் அப்படி என்று சொன்னால் உண்மையான தெய்வீக அன்பு நம்மிடத்திலே இல்லை. அன்பை பற்றி பேச முடியும், பிரசங்கிக்க முடியும், கட்டுரை வரைய முடியும், கவிதைகளை எழுத முடியும். ஆனால் இந்த மன்னிக்கின்ற பண்பு இல்லாமல் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் உண்மையான தெய்வீக அன்பு இல்லை. அதான் பாருங்கள், இயேசுக்கு பாருங்கள், அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. இன்றைக்கு வாசித்து கேட்ட நற்செய்தி பகுதியிலே மிக அருமையாக நாம் பார்த்தோம். கொலோசை திருச்சபை மக்களுடைய அன்பை நினைத்து பவுலடிகளார் பூரித்து அவர்களை பாராட்டி எழுதுகிறார். நீங்கள் எவ்வளவு அன்புள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் அப்படி என்பதை நான் எப்பாப்ராத்து மூலம் கேள்விப்பட்டு நான் பூரித்து போயிருக்கிறேன் என்ற விதமாய் கொலோசை நிருபத்திலே பவுலடிகளார் கொலோசை திருச்சபை மக்களை பாராட்டுகிறார். காரணம் அன்பு. எபேசு திருச்சபை வெளிப்படுத்தின விசேஷத்திலே எபேசு திருச்சபையை கடவுள் எச்சரிக்கிறார். எப்ப எல்லாமே நல்லா இருக்குப்பா, நீ நல்லா பாடுகிறாய், நல்லா ஆராதிக்கிறாய், எல்லா காரியங்களும் உன்னிடத்திலே இருக்கு, ஆனா ஒரே ஒரு குறை உன்னிடத்திலே காண்கிறேன். என்ன காண்கிறேன்? ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டு விட்டாய். அப்போ கடவுள் நம்மை அழைக்கிறார். பேச்சளவிலே அன்பை வெளிப்படுத்தி வாழ்வதற்காக அல்ல, அந்த அன்பிற்கு நம்முடைய வாழ்க்கையின் செயல்முறைகள் மூலம் அதற்கு செயல் வடிவம் கொடுத்து வாழ நம்மை கடவுள் அழைக்கிறார். அதான் கடவுளுடைய இயேசு கிறிஸ்துடைய அன்பை நினைத்து பாருங்கள். உண்மையாகவே மனுஷர்கள் படுத்தின பாடுக்கு அவர் விட்டு விட்டே ஓடி இருப்பார். ஆனா நம்மேல் கொண்ட அன்புதான் அவரை சிலுவை வரைக்கும் கொண்டு சென்றது. ஏதோ தெரியாமல் செய்கிறார்கள், செய்துவிட்டு போகட்டும் அப்படி என்று நம்மை ரட்சிப்பதற்காக தன்னுடைய ஜீவனையே இயேசு கிறிஸ்து நம்முடைய அன்பு நிமித்தமாகவே சிலுவையிலே கொடுத்தார். ஆகவே அன்பானவர்களே, உணர்வோம், சிந்திப்போம். அதான் நான் மனுஷ பாசை பவுலடிகளார் சொல்வார் கொரிந்தியர்களே 13வது அதிகாரத்திலே, நான் மனுஷ பாசைகளை பேசினாலும் தூத பாசைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமே இல்லை. ஆகவே நான் உணர்வோம் அன்பானவர்களே, சிந்திப்போம், அன்புக்கு நம்முடைய வாழ்க்கையிலே செல் வடிவம் கொடுப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் மனங்களையும் கிறிஸ்து இயேசுவினால் மட்டாய் காத்துக் கொள்வதாக.
ஆமென்.